வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 13ஆம் தேதி 27/1/2024 சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மதியம் 1:12 வரை ஆயில்யம், பிறகு மகம். இன்றைய திதி திவிதியை திதி. இன்றைய யோகம் மதியம் 1:12 வரை மரண யோகம், பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம், உத்திராடம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஆட்சியா 4வது இடத்திலையும், மத்தியானத்துக்கு மேல 5வது இடமான திரிகோணஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு. முற்பகல்ல முடியாத வேலைகளை கூட பிற்பகல்ல முடிச்சு நிம்மதியா சந்தோஷமா இருப்பீங்க. சிலருக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு சுலபமா முடியும். அரசு சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு காலை பொழுதுல மேல் அதிகாரிகளால சில தொல்லைகள் ஏற்பட்டாலும் பிற்பகலுக்கு மேல அவங்களே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அந்த அளவு இன்னைக்கு மாற்றங்கள் எல்லாம் இருக்கும். பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு நிறைய இருக்குங்க. பொருளாதாரத்துல எந்த குறையும் இல்லை, நல்ல வளர்ச்சியா தான் இருக்கு. பெண்களுக்கு எதையுமே யோசிச்சு செயல்படுறது அவசியங்க. பெண்களால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். கணவரால கூட நன்மையும் யோகமும் இருக்கு. குடும்பத்தை ஒற்றுமையோட நடத்துவீங்க. மாணவர்களுக்கு கவனத்தோட படிக்கணும். இன்னைக்கு மதிப்பெண் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பு இருக்கு. உயர்கல்வி மாணவர்கள் உயர்வை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில சிறப்பை பெறுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். உங்களுக்குன்னு ஒரு சிறப்பான இடத்தை இன்னைக்கு பிடிச்சுக்கிடுவீங்க. தனிப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் அடுத்தவங்களோட தலையிட்ட தவிர்க்கிறது நல்லதுங்க. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. தான தர்மங்கள்ல ஈடுபாடு உண்டாகும். சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிடுவீங்க. உங்களோட செயல்கள்ல இன்னைக்கு மன நிறைவை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. பரணி நட்சத்திரக்காரங்க சோமசுந்தரரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களோட உடன் பிறந்தவர்களாலையும் நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பண வரவுல எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு கிடைக்கும். பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய அமைப்பும் இருக்குது. யாருக்குமே தாழ்ந்து போகாம கொள்கையில தளராம செயல்படுவீங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். சில முதலீடுகள் எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க காளி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்ல நண்பர்களோட சேர்க்கை இருக்கும். காலையில சங்கடத்தை கொடுத்த விஷயம் மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற அமைப்பு இருக்குதுங்க. நண்பர்களோட உதவி கூட இன்னைக்கு தக்க சமயத்துல உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களோட உண்மையான வெளிப்பாட்டால அடுத்தவர்களால பாராட்டப்படுவீங்க. தகுதியை மீறிய பொறுப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 6. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 3க்கு அதிபதியான சந்திரன் தைரியஸ்தானத்துல முற்பகல்லையும் சுகஸ்தானத்துல பிற்பகல்லையும் இடம்பெறது சிறப்பு. காலையில ஒரு தைரியத்தை கொடுத்த ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு தயக்கத்தை கொடுக்கலாம். வரவேண்டிய பணம் வசூல பண்றது கூட இன்னைக்கு காலையில தைரியமா நான் போய் வசூல் பண்ணிட்டு வந்துடணும் இன்னைக்குன்னு நினைப்பீங்க. மத்தியானத்துக்கு மேல ஐயோ அவங்களும் கஷ்டப்படுறாங்களே, எப்படி போய் கேட்கறது அப்படிங்கிற நினைப்பெல்லாம் சிலருக்கு இருக்கும். வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கும். எதிரிகள் கூட இன்னைக்கு உங்கள்கிட்ட நண்பர்களா இணக்கமா பேசக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. உங்களுடைய விடாமுயற்சியில வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை பெருக்கிக்கிருவீங்க. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பெண்களுக்கு எதையுமே வெளிப்படையாக மூடி மறைக்காம மனசுல பட்டதை பேசுவீங்க. வேலை இடத்துல வாடிக்கையாளர்கிட்ட உங்களோட அணுகுமுறை நல்ல வரவேற்பை பெறுங்க. சிலர் சிறப்பான வாகன யோகத்தை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பா முன்னேற்றம் பெறுவீங்க.
பிடித்தவர்களை அல்லது பிரிந்திருந்த நண்பர்களை இன்னைக்கு சந்திச்சு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு யாரோட உதவியையும் எதிர்பார்க்காம நீங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க, வெற்றிகரமா முடிப்பீங்க. பழமையான பொருட்களை எல்லாம் வாங்கி சேர்க்கிற ஆர்வம்லாம் ஏற்படும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல்நிலை கொஞ்சம் ஒத்துழைக்காதுங்க. சிலருக்கு வயிற்று வலி, நெஞ்சு எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் வரலாம். மருத்துவரை அணுகுவது நல்லது. சர்ம சங்கடமான சூழ்நிலைகள் இருக்கும். பேசுற விஷயங்களை பக்குவமா பேசுங்க. மனசு தேவையில்லாத ஒரு சங்கடங்களோட இருக்கும். அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கலாம். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் இன்னைக்கு பூர்த்தி ஆகும். கொடுத்த வாக்க நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறையவே இருக்குங்க. பண விவகாரங்கள்ல ஏற்பட்ட குளறுபடிகள்லாம் சரியாகும். இன்னைக்கு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. மெருன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருன் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு தனாதிபதியான சந்திரன் 2வது இடத்துல முற்பகல்லையும் தைரியஸ்தானத்துல பிற்பகல்லையும் இடம் பெறது சிறப்பு. செல்வ நிலையில உயர்வை பெறுவீங்க. உங்களோட முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நண்பர்களுக்காக எதையும் செய்யறதுக்கு தயங்க மாட்டீங்க. வேலை இடத்துல உங்களோட பேச்சு திறமையால பாராட்டை பெறுவீங்க. சிலருக்கு காலையில பயத்தை கொடுத்த ஒரு விஷயம் நல்லபடியா முடிஞ்சு தைரியத்தை கொடுக்கும். நல்ல காரியங்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா வெற்றியை கொடுக்குங்க. உங்க பேச்சு திறமையால முடியாது அப்படின்னு நினைச்சதை கூட இன்னைக்கு செஞ்சு சாதனை படைப்பீங்க. தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். பெண்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பிடிப்பை கொடுக்குங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு நினைச்சு எதையுமே ஈஸியா எடுத்துக்கிருவீங்க. நீங்களே உங்களை சமாதானப்படுத்திக்கிருவீங்க. மற்றவர்களோட ரொம்ப இணக்கமான சூழ்நிலையில இருப்பீங்க. சந்தோஷமா இருப்பீங்க. மாணவர்களுக்கு உடன் பிறந்தவர்களோட ரொம்ப ஒற்றுமையா இருப்பீங்க. இன்னைக்கு உங்களோட பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனத்தோட பேசுறது நல்லதுங்க. வார்த்தைகள் விட்டுட்டீங்கன்னா கஷ்டப்பட வேண்டியது வரும். பிரச்சனைகளை பெருசாக்காம அமைதியா இருக்கிறது நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். வம்பு வழக்குகள்ல இருந்து விடுபடுவீங்க. உங்களை பழிச்சவங்க, உங்க மேல வெறுப்பா இருந்தவங்க எல்லாரும் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து உதவி கேட்கிற ஒரு சூழ்நிலை இருக்குங்க. உங்களுடைய அருமையை இப்ப அவங்க புரிஞ்சுக்கிருவாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களோட கௌரவம் உயரும். மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதையுமே ஒரு தெளிவோட பேசுவீங்க. அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி புரியாதது கூட விளக்கி அழகா புரிய வைப்பீங்க. உங்களோட பணப்புழக்கம் நல்லாவே இருக்குங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். ரொம்ப கருணை உள்ளத்தோட நடந்துக்கிருவீங்க. ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கலாம். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நடக்கிற எல்லாமே மனசுக்கு பிடிச்ச விஷயங்களாகவே நடக்கும். வீட்லையும் வெளிவட்டாரங்களிலையும் உங்களோட மதிப்பு மரியாதையும் உயருங்க. குடும்ப கௌரவம் அதிகமாகவே இருக்கும். உடல்ல இருந்த தொந்தரவுகளும் இன்னைக்கு சரியாகி சோம்பலா இருந்தவங்கெல்லாம் சுறுசுறுப்பா இருப்பீங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெருன் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 5. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் முற்பகல்ல ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதும் பிற்பகல்ல தனஸ்தானத்துல இடம் பெறதும் சிறப்பு. பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். காரிய தடைகள் அகலுங்க. இன்னைக்கு காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. மனசுல தோன்றிய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். செல்வ நிலையில நல்லபடியா உயர்வடைவீங்க. குடும்பமும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கும். குடும்ப தலைவனால வீட்டுல சிலருக்கு பிரச்சனைகள் வரக்கூடும். முன்கோபம் அவருக்கு அதிகமா இருக்கும். சிலர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க. பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு காலை வேளையில எந்த விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது. முக்கியமான வேலைகளை மதியத்துக்கு மேல செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும்.
மாணவர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுங்க. முயற்சிக்கு ஏற்ற வெற்றியை பெறுவீங்க. குடும்பத்தார் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். பிரயாணங்கள்ல எல்லாம் உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். தொலைதூர பிரயாணங்களை சிலர் மேற்கொள்ளக்கூடும். உடலும் மனமும் ரொம்ப தெம்பா இருக்குங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் உங்க மீது காட்டுற பாசம், அந்த அக்கறை எல்லாம் உங்களுக்கு ஒரு தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கும். ரொம்ப பாதுகாப்பா உணர்வீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். வீட்டுல உள்ளவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டு இருந்தா கூட அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்குதுங்க. உங்களை யாராவது ஒதுக்குறாங்களோங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்தி நிம்மதியா இருக்கிறது நல்லதுங்க. பண வரவுல எந்த குறையும் இருக்காது. பணப்புழக்கம் நன்றாவே இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். பேசினதையே திரும்ப திரும்ப பேசுவீங்க. பேச்சுல ஒரு கண்டிப்பு இருக்கும். ஒரு யார்கிட்டையும் ஒரு குறைகளை கண்டுபிடிப்பீங்க. அலுப்பும் சலிப்பும் இருக்கும். உங்களோட கவன குறைவால சில தவறுகள் நேரலாம். கணக்கு வழக்குகள்ல கரெக்டா இருக்கிறது நல்லதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2, 3. சிம்மராசி. சிம்மராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் 12வது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் பிற்பகல்ல ராசிக்கு வந்து இடம்பெறது சிறப்பு. பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களா தான் இருக்கும். இருந்தாலும் காலை நேரத்துல எந்த பொருளையும் வாங்காம மதியத்துக்கு மேல வாங்குறது நல்லதுங்க. 10 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய பொருளை காலை நேரத்துல வாங்கினீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்குங்க. அடுத்தவங்களோட பேச்சு உங்களுக்கு மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கலாம். சில வேண்டாதவர்கள் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உங்களை குழப்பி விடக்கூடும். உங்களை பெயரை கெடுக்கிற மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் இருக்கு. வீட்டில் உள்ளவங்களும் உங்களுக்கு நேர்மாறாக நடந்துக்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. பெண்களுக்கு பொருள் விரயம் ஏற்படலாம். கவனமா இருங்க. அதே நேரத்துல பணம் பல வழிகள்ல வரும். செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு சற்று மந்தமாக தாங்க இருக்கும். மாணவர்களுக்கு சக மாணவரின் பொறாமைக்கு இன்னைக்கு ஆளாகக்கூடும். நண்பர்களால ஆதாயமும் கிடைக்கும். எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பண வரவிற்கு இன்னைக்கு உங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க. மக நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பெற்றோரோட உதவியும் அன்பும் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. தாயார் உங்களுக்கு பெரிய உதவியா இருப்பாங்க. சிலர் பூஜை ஹோமம் இதுல எல்லாம் செய்யறதுக்கு ஆர்வமா இருப்பீங்க. உங்களோட வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும். பிரார்த்தனைகள் பலிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமா இருக்கும். பெரியவர்களோட ஆசிகளை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. பணப்புழக்கம் நன்றாவே இருக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களோட ஒத்துழைப்பும் அவர்களோட உதவியும் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. சிலர் மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. சிலர் நண்பர்களோடையோ இல்ல உறவினர்களோடையோ பொழுதுபோக்கு விஷயங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. பண வரவுல எந்த தடையும் இருக்காது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பங்காளிகளோட சொத்துக்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் விலகும். பங்காளிகள் உங்களுக்கு இணக்கமா இருப்பாங்க. வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. பெரிய மனிதர்களோட உறவும் நட்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 6, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு முற்பகல்ல லாபஸ்தானத்துல இருக்க சந்திரன் பிற்பகல்ல விரயஸ்தானத்துல இடம்பெறது சிறப்பு. இன்னைக்கு பல வெற்றி வாய்ப்புகளை பெறுவீங்க. சின்ன முதலீடை போட்டு பெரிய லாபமா பாக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குதுங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எடுக்கிற மாதிரி சிலர் சின்ன முதலீடுகள் செஞ்சு பெரிய லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. பஞ்சாயத்துக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரும். நீங்க எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு இருக்குங்க. சிலர் தொழிலை விரிவுபடுத்துறது, தொழிலுக்குரிய பொருட்கள் வாங்குறது, அதுக்கெல்லாம் இன்னைக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இருக்குது. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பண வரவுல எந்த தடையும் இருக்காது. பெண்களுக்கு இன்னைக்கு உங்களோட வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. பஞ்சாயத்துக்கெல்லாம் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. கடன் தொல்லைகள்ல இருந்து விடுபடக்கூடும். மாணவர்கள் உங்களோட ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும்.
ரொம்ப சீக்கிரமா உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. கல்வியில உயர்வு நிலையை பெறுவீங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு உறவுகள் நண்பர்களோட வருகை வீட்டுக்கு இருக்கும். அவங்கள உபசரித்து மகிழக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க கூட இன்னைக்கு சரியாக புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். பண வரவில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி நிம்மதியான ஒரு சூழல் இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சத்திய நாராயணரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தவரோட பேச்சுக்கள் உங்களுக்கு மனசில் சங்கடங்களை கொடுக்கலாம். தனிமையை விரும்புவீங்க. மனசு ஒரு சஞ்சலத்தோடு இருக்கும். சிலருக்கு கை காலில் வலி ஏற்படுறது, உடல் வலி இருக்கிறது, அதெல்லாம் இருக்குங்க. மனசில் தடுமாற்றம் இருக்கும். வீட்டில் நடக்கிற விசேஷங்களுக்கு கூட மனசு ஒன்றி செயல்பட மாட்டீங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நினைச்ச விஷயங்களை நினைச்சபடி நிறைவேற்றுவீங்க. வீட்டில் உள்ளவங்களோட விருப்பங்களை நிறைவேற்ற செலவு செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அதை ஈடு செய்கிற மாதிரி உங்களுக்கு பொருள் வரவும் அதிகமாகவே இருக்கும். மனசு நல்லா நிறைவாக இருக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் கர்மஸ்தானத்தில் முற்பகல்ல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதும் பிற்பகல்ல லாபஸ்தானத்தில் வந்து அமர்றதும் சிறப்பு. எந்த வியாபாரமாக இருந்தாலும் சிறப்பான முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்குங்க. தொழிலில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. விவசாய தொழிலில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றமும் லாபமும் அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. விவசாய பொருட்களால் லாபம் அதிகமாக இருக்கும். கல்வித்துறையை சேர்ந்தவர்களும் இன்னைக்கு தலைமை பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. தலைமை பொறுப்புகளையும் சிறப்பாக செஞ்சு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. வெளிநாட்டில் இருந்து பொருளாகவோ பணமாகவோ லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பெண்களுக்கு மனதிற்கு ஏற்ற நல்ல நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு நடக்கும். குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பாருங்க. ஆடம்பரமான வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு அரசாங்க நன்மைகள்லாம் இன்னைக்கு இருக்கும். உங்களோட திறமையும் தகுதியையும் வளர்த்துக்கிடுவீங்க. சிலர் பண விவகாரங்களில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். சிலருக்கு பணி இடமாற்றம் அல்லது பணி விஷயமா வெளியூர்களுக்கு போகிறது, வெளி மாநிலங்களுக்கு போகிறது, அதெல்லாம் இன்னைக்கு நடக்கும். பண பிரச்சனைகள் தீரும். சேமிப்பெல்லாம் உயருங்க. சிலர் விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்கக்கூடும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு வேலைன்னு வேலையிலேயே கவனமாக இருப்பீங்க. யார் எங்கே வெளியில் கூப்பிட்டா கூட இன்னைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு மனசு இருக்காது. வேலை பலு அதிகமாக இருக்கும். சிலர் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை அமையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ரொம்ப நாளாக உடம்புல இருந்த தொந்தரவுகள்லாம் இன்னைக்கு சரியாகி உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. காரிய தடைகள் எல்லாம் நீங்கும். காரியங்களை சிறப்பாக செஞ்சு வெற்றிகளை பெறுவீங்க. குடும்பத்தில் ஒரு உற்சாகமான சூழல் இருக்கும். பண பிரச்சனைகளும் கணக்கு வழக்குகள் எல்லாம் இன்னைக்கு சரியாகும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாக்யஸ்தானாதிபதியான சந்திரன் முற்பகல்ல பாக்யஸ்தானத்திலையும் பிற்பகல்ல கர்மஸ்தானத்திலையும் இடம்பெறது சிறப்பு. ஒரு வகையான தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய அமைப்புங்க. இன்னைக்கு கற்ற கல்விக்கு தகுந்த வேலையெல்லாம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். சிலர் வேற வழி இல்லாம மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலையில இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. முன்னோர் வழிபாடு செய்வீங்க. முன்னோரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். தந்தையாரோட உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தந்தையாரோட உதவிகளும் உங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கும். பொருளாதாரத்துல பெரிய முன்னேற்றம் இருக்குங்க. பெண்களுக்கு நீண்ட நாளா நினைச்சிருந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். பிள்ளைகள் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு மதிப்பு மரியாதையும் அதிகமாகவே இருக்கும்.
உங்களோட அனுபவம் கை கொடுக்கும். திறமையை வெளிப்படுத்தி பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. விசாக நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். வாழ்க்கை துணையோட விரும்பிய இடங்களுக்கெல்லாம் போய் நல்லா இன்பமா பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. பிடிச்ச நேரத்துல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுவீங்க. பிடித்த இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறவீங்க. உறவினர்களோட சந்தோஷமா பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆனந்தவள்ளி நாயகியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு விரும்புறத கூட செய்ய முடியாம அடுத்தவருக்காக உங்களோட ஆசைகளை தியாகம் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. ரொம்ப விட்டு கொடுத்து போவீங்க. எதுலையுமே பொறுமையா இருப்பீங்க. உங்களுடைய பொறுமைக்கும் நல்ல குணத்துக்கும் நல்ல மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் அதிகமா இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களோட உதவியை அடுத்தவங்களுக்கு பெரிய ஆறுதலாக அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது. அண்டை அயலாரோட நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. வீட்டுல உங்களோட முக்கியத்துவம் பெருசா இருக்குங்க. உங்களோட பங்களிப்பு அதிகமா இருக்கும். பொருள் வரவு தாராளமா இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. எலக்ட்ரானிக் பொருளெல்லாம் சிலர் வாங்குவாங்க. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வயலட். அதிர்ஷ்ட எண் 5, 9. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு காலை பொழுது சந்திராஷ்டமத்தோடையும் மத்தியானத்துக்கு மேல சந்திரன் பாக்யஸ்தானத்துல இடம்பெறதும் சிறப்பு. எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் முக்கியமான காரியங்களா இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல செஞ்சீங்கன்னா சிறப்பா முடியும். உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. தந்தை வழி உறவினரால இன்னைக்கு பாராட்டப்படுவீங்க. உறவினர்கள் வருகையும் சிலர் வீட்டுக்கு இருக்கும். விவசாயத்துல ஆர்வம் உண்டாகும். சொத்துக்கள் வாங்கும் எண்ணங்கள்லாம் இன்னைக்கு இருக்குங்க. மனசுல இருந்த பாரம் குறையும். செல்வ நிலையில உயர்வு பெறுவீங்க. செல்வம் செல்வாக்கு அதிகமா இருக்கும். குடும்ப கௌரவம் எல்லாம் உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க. கோயில் திருப்பணிகள்ல எல்லாம் ஈடுபடுவீங்க. சிலர் தான தர்மம் செய்து மகிழ்ச்சியா இருப்பீங்க. மாணவர்கள் பெரியோர்களோட அன்பும் ஆசையும் கிடைக்கும். உணவு பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கட்டுப்பாடாட இருக்கிறது அவசியங்க. புதிய நண்பர்களோட அறிமுகம் கூட இன்னைக்கு சிலருக்கு இருக்கும். மூல நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். ரொம்ப தன்னடக்கத்தோட இன்னைக்கு செயல்படுவீங்க. சுய கௌரவத்தையே பெருசா நினைப்பீங்க. எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களோட கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. எந்த விஷயமும் மறதி இல்லாம நல்ல நினைவு கூர்மையோட புத்திசாலித்தனமா செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட நல்ல எண்ணங்கள்லாம் கண்டிப்பா நிறைவேறுங்க. பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது. வெந்தய கலர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க பார்த்த சாரதிய வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அடுத்த மதத்தினரால உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. பக்கத்து வீட்டார் கூட உங்களுக்கு பெருமைப்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. புதிய தொழில்கள் தொடங்கும் எண்ணங்கள் சிலருக்கு உருவாகும். ஊதா நிற ஆடை சிறப்பு கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெரிய மனிதர்களோட சந்திப்பு இருக்கும். அவங்களோட நட்பு, அவங்களோட நல்லா பழகி உங்களோட காரியங்களை சாதிச்சு கொள்ற அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. உங்களோட உயர்ந்த குணத்தை இன்னைக்கு வெளிப்படுத்துவீங்க. யாருக்கிட்டையுமே மலர்ந்த முகத்தோட பேசி உங்களோட காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. நல்ல காரியங்களுக்கு இன்னைக்கு எந்த தடையும் இருக்காதுங்க. பண வரவுலையும் எந்த குறையும் இருக்காது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 6. மகர ராசி. மகர ராசிக்கு மத்தியானத்துக்கு மேல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு நல்ல காரியங்களையும் காலை பொழுதுலயே முடிச்சுக்கிட்டு அமைதியா வீட்டுல இருக்கிறது நல்லதுங்க. யாருக்கும் கருத்து சொல்றத இன்னைக்கு கண்டிப்பா தவிர்த்துடுங்க. சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியலாம், கைகலப்புல போய் முடியலாம். அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. பெரும்பாலும் மௌனமா இருக்கிறதே நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். விட்டு கொடுத்து போறது மிகவும் சிறப்பா இருக்கும். பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆனா கணக்கு வழக்குகள்ல கரெக்டா சரி பார்த்து எந்த குழப்பமும் இல்லாம நடந்துக்கிட்டீங்கன்னா
மன கஷ்டங்கள்ல இருந்தும் சங்கடங்கள்ல இருந்தும் தப்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பெண்களுக்கு தியானம் போன்ற செயல்களில் ஈடுபட்டு மனதை அமைதியாக வச்சுக்கிறது நல்லதுங்க. அடுத்தவர் விஷயத்துல தலையிடாம அமைதியா இருந்துருங்க. மாணவர்களுக்கு சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம இருங்க. சக மாணவர்களோட ரொம்ப இணக்கமா இருங்க, விட்டு கொடுத்து போங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அன்றாட வேலைகளை செஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. மனசு சஞ்சலப்படக்கூடும். அடுத்தவங்க மேல பழி வாங்கும் எண்ணங்களும் வன்மையும் தலை தூக்கக்கூடும். அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கிறதுனால எதுலையுமே பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை கூட இன்னைக்கு வீட்டுல கொண்டு வந்து காமிப்பீங்க. வீட்டுல பிரச்சனைகளை உருவாக்குவீங்க. குழப்பங்களுக்கு ஆளாக நேரிடலாம். மன சங்கடப்படக்கூடும். அடுத்தவங்களையும் சங்கடப்படுத்துவீங்க. வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது அவசியங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பண விஷயங்கள்ல கரெக்டா கவனமா இருக்கிறது நல்லதுங்க. யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறத விட நீங்களே அந்த காரியங்களை செஞ்சிட்டீங்கன்னா சிறப்பா முடியும். அடுத்தவர்களால இன்னைக்கு ஏமாறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் விரும்பியது உங்கள் மனம் போல நடக்கிறதுக்கு உரிய அமைப்பு இருக்குதுங்க. எதையுமே மனம் உவந்து செய்வீங்க. அடுத்தவங்க பாராட்ட எதிர்பார்க்கவே மாட்டீங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 8, 9. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் 6வது இடத்துல காலை பொழுதுலையும் மத்தியானத்துக்கு மேல 7வது இடத்துல குருவால பார்க்கப்படுறதும் சிறப்பு. குடும்பத்துல அமைதியான சூழ்நிலையும் சந்தோஷமான நிகழ்வுகளையும் இன்னைக்கு அனுபவிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த மன வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு ஒரு இணக்கமான சூழல் இருக்கும். ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. 2 பேரு கருத்தும் ஒத்து போறதுனால பாசம் அதிகமா இருக்கும். பிள்ளைகள் கிட்ட பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க. கடன்கள் எதுவும் தொல்லைகள் தராது. சிலர் கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் எல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. மனம் கொஞ்சம் அலைபாயக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது. பொருளாதாரம் சிறப்பான முன்னேற்றத்தோட இருக்கும். பெண்களுக்கு வேண்டுதல்கள் எல்லாம் பழிச்சு இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாளா இருக்குதுங்க. உங்களோட பேச்சுக்களை அடுத்தவங்க கேட்கக்கூடிய சூழல் இருக்கு. மனசுல இனம் புரியாத மகிழ்ச்சி இருக்கும். மாணவர்களுக்கு கற்ற கல்விக்கு ஏற்ற மதிப்பை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. பல சாதனைகளை படைக்கக்கூடிய அமைப்பும் இன்னைக்கு இருக்குது. புகழடைவீங்க. உங்களோட வெற்றி நிச்சயம்ங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். சிலர் சாதனைகள் எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. போட்டி பொறாமைகள் விலகும். வம்பு வழக்குகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கிற அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதுலையுமே ஒரு குழப்பமான மனநிலையிலே இருப்பீங்க. யாரு பேசுறதையும் கேட்கிற மனம் இருக்காதுங்க. உங்களோட கருத்துக்கள்லயே நீங்க பிடிவாதமா இருப்பீங்க. விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. எதுக்கெடுத்தாலும் மனம் ஒரு வெறுப்பான சூழ்நிலையில இருக்கும். சிலருக்கு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெரிய டென்ஷனான விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளோட விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். நாள்பட்ட வியாதிகள்ல இருந்து நிவாரணம் அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. உடல்நலத்துல ஏற்பட்ட கவலைகள்லாம் தீரும். பணவரவு தாராளமா இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 9. மீனராசி. மீனராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் திரிகோணஸ்தானமான 5வது இடத்துல இருக்கிறதும் மத்தியானத்துக்கு மேல ருணம் ரோகம் என்று சொல்லப்படுகிற 6வது இடத்துக்கு வந்துடுறதும் சிறப்பு. சிலர் பிள்ளைகளால கடன்பட நேரலாம். பிள்ளைகளோட திருமணத்திற்காகவோ அல்லது கல்விக்காகவோ கடன் வாங்கும் சூழல்கள் இருக்கு. சிலர் மருத்துவ செலவுகளுக்காக கூட வாங்க நேரிடும். தந்தையாரோட உறவு நிலையில சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. அவரோட உதவி உங்களுக்கு கிடைக்காம போகலாம். அதனால உங்களுக்கு மனசு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. இளைய சகோதரரின் அன்பு உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். தொழில சில நல்ல அனுபவங்கள் எல்லாம் கிடைக்குங்க.
சிலர் பழைய கடன்களை அடைக்கிறதுக்காகவும் கடன் வாங்குறது கூடிய சூழல்கள்லாம் இருக்குது. பெண்களுக்கு குழந்தைகளோட உடல்நிலையில ஏற்பட்ட கவலைகள் தீரும். பிரச்சனைகள்லாம் விலகி உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். சிலருக்கு அனுபவங்கள் ஒரு படிப்பினையை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கு. பிரயாணங்கள் சிலருக்கு நன்மையை கொடுக்கும். வெளிநாட்டில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலிங்கத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பண விவகாரங்கள்ல இருந்த பயம் இன்னைக்கு விலகும். சேமிப்பெல்லாம் அதிகமாகவே இருக்கும். எதுலையுமே கவனம் செலுத்த முடியாத சூழல் இருக்குங்க. சில விஷயங்கள் மனசு நிம்மதியை கொடுக்கும். சில விஷயங்கள் மனசு தைரியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குங்க. எதையுமே தைரியமா எடுத்து செய்யறது குழப்ப நிலையை மாற்றும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். மனசுல இனம் புரியாத கவலைகள்லாம் இருக்கும். ஒரு வெறுமையான நிலை இருக்குங்க. எதுலையுமே மனம் ஒன்றி செயல்பட முடியாத சூழல்கள் இருக்கும். நீங்க இருக்கிற இடத்துல உங்களோட நினைவு இருக்காது. நினைவு எங்கேயோ இருக்கும், நீங்க எங்கேயோ இருப்பீங்க. தியானத்துல ஈடுபடுறது நல்லதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்குங்க. சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பணம் கூட இன்னைக்கு கைக்கு வந்து சேர்ற அமைப்பெல்லாம் இருக்குது. தொட்டது தொடங்கும். பண வரவு தாராளமா இருக்குங்க. நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், ரோஸ். அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.